ஃபினாலே வீக் டாஸ்க். இந்த வீட்ல சமைச்சது என்ன நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ண தரும். ஃபீல் ப்ரவுட். இந்த வீட்ல பிக்கெஸ்ட் வீக்னஸ் இது இருந்தா தருவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இப்போ பிக் பாஸ் வீட்டில் புதுசாக ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. அதாவது எக்ஸ் கண்டஸ்டண்டா இருந்த ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரஜின் வந்திருக்காரு, கலையரசன் வந்திருக்கான், இதை தாண்டி வந்து அமித் வந்திருக்காரு, துஷார் வந்திருக்கான். ஸோ இவங்க 4 பேர் தான் வந்திருக்காங்க. இவங்க 4 பேர் என்ட்ரியை தனியாக காட்டுவாங்கன்னு பார்த்தா காட்டல. மேபி இதுக்கப்புறம் காட்டினா நல்லா இருக்காது. செகண்ட் ப்ரோமோல தேர்ட் ப்ரோமோல கூட இவங்களை காட்டினா நல்லா இருக்காது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்லேயே ரிவீல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் காட்டினா நல்லா இருக்காது. ஸோ பிக் பாஸ் வந்து இது ஃபைனல் வீக் ஆயிடுச்சுல, ஒரு டாஸ்க் தந்திருக்காரு. எப்பவுமே மார்னிங் டாஸ்க்ன்ற மாதிரி சின்னதாக ஒரு டாஸ்க்கை தருவார்ல, அந்த மாதிரி டாஸ்க் தான் தந்திருக்காரு. அமித் தான் அந்த டாஸ்க் லெட்டரை படிக்கிறாரு. அது என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்க உண்மைக்கானது அப்படின்ற மாதிரி தான் அந்த டாஸ்கோட பேரை வச்சிருக்காங்க. என்னன்னா, ஒரு பவுல்ல நிறைய பேப்பர் இருக்குங்க. பேப்பரை எல்லாருமே வந்து எடுக்கணும். அதுல ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலை பத்தி சொல்லணும். இதுதான் அந்த டாஸ்கோட கான்செப்ட். இதுலயே நம்ம ஒரு 4 பேருக்கானதை காமிச்சிடுறாங்க. 4 பேருக்கு என்ன வந்தது, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ கனிக்கு நிறைய பேர் வீட்டில் கனியை சப்போர்ட் பண்றாங்க, கனியை தான் மிஸ் பண்றாங்க அப்படின்றது இது மூலியமா தெரியுது. என்னன்னு தெரியல, கனியை இன்னைக்கு வீட்டில் இன்னும் அடுத்தடுத்த நாளில் கனி எஃப்ஜி எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆதிரை திரும்பி வருவாங்களா என்னன்னு தெரியல. எல்லாருமே வருவாங்க, ஆதிரையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ முதல்ல வந்து விக்ரம் தான் பேப்பர் எடுக்கிறாரு. விக்ரம்க்கு என்ன வருதுன்னா, வீட்டில் சமைச்சதுலேயே எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருந்தது, யார் சமைச்ச டிஷ்ஷு, எந்த டிஷ்ஷு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. விக்ரம் என்ன சொல்றாருன்னா, கனி வந்து ஒரு மீன் குழம்பு செஞ்சாங்க, அந்த மீன் குழம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் அதை தான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஸோ இவர் கனியை தான் ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்தே இவர் சொன்னாரு, கனியை தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவர் இந்த மாதிரி சொல்றாரா. அடுத்ததான் வந்து திவ்யா எடுக்கிறாங்க. திவ்யாக்கு என்ன வருதுன்னா, நானே என்ன நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ற மாதிரி சம்பவம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதாவது நீங்களே உங்களை எங்கேயாவது ப்ரௌடா நினைச்சிருப்பீங்களா, எந்த விஷயத்துக்காக ப்ரௌடா நினைச்சீங்க அதை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி தான் பேப்பர்ல வந்திருக்கு. இவங்களுமே சொல்றாங்க, வீட்டுக்குள்ள வர நிறைய பேர் சில விஷயங்களை சொன்னாங்க. அது என்னன்னா, நீங்க கிளாரிட்டியா பேசுறீங்க, டேரிங்கா அதாவது தைரியமா பேசுறீங்க, நிறைய இடத்துல நியாயமாவும் நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே என்னை பார்த்து சொன்னாங்க. அப்படி அவங்க சொல்றதை கேட்கும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது. பரவாயில்ல, நம்மளை பத்தி இப்படி சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி என்னை பத்தி எனக்கே ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க இப்படி சொல்லும் போது சிலர் சிரிக்கிற மாதிரி நமக்கு ப்ரோமோ கட் இருக்குங்க. யார் சிரிக்கிறாங்கன்னா, கெமியும் வியானாவும் சிரிக்கிற மாதிரி ப்ரோமோ கட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் அப்படி வைப்பாங்க. ஏன்னா மற்றவங்க சிரிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு சிரிச்சிருக்கலாம் வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ப்ரோமோல ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை காட்டணும், இவங்க இப்படி சொல்லும் போது மற்றவங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கன்னு கொண்டு வரணுன்றதுக்காக அந்த கட்டை வச்ச மாதிரி தான் இருந்தது. மற்றபடி இவங்க சொல்லும் போதெல்லாம் சிரிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாமல் கெமி வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே பேசிட்டு அவங்க வந்து சிரிச்சிருப்பாங்கன்றதை என்னால் நம்ப முடியல. அதாவது சும்மா ஒரு சுவாரஸ்யத்துக்காக அதை சேர்த்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. சரி, அடுத்ததா சபரி வராரு. சபரிக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்ன இந்த வீட்டில் யாரு ஏத்துக்கிட்டா அப்படின்றது தான் கேள்வியா வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கனியை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரியே அவங்க ஏத்துக்கிட்டாங்க. நீ இதை மாத்து, இது தப்பா இருக்கு, அப்படி தப்பா இருக்கு, அது எதுவுமே சொல்லல, ஸோ நான் கனியை தான் சொல்லுவேன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே ஓகேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அடுத்ததா அரோராவோட டேன் வருது. அரோரா எடுக்கிறதுக்காக வராங்க. அரோரா படிக்கும் போது தான் என்ன வந்திருக்குன்றது தெரியுது. படிச்சுட்டு இருக்கும் போதே எல்லாருமே கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, என்னோட பிக்கஸ்ட் வீக்னஸ் இதுதான் நான் உணர்ந்த தருணம், அதாவது என்னோட பெரிய வீக்னஸே இதுதான் நான் உணர்ந்த தருணம்ன்ற மாதிரி அரோரா படிச்சுட்டு இருக்கும் போதே கேமரா துஷாரை தான் காமிச்சிட்டு இருக்கு. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து துஷார் துஷார் என்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது துஷார் தானே உன்னோட பிக்கஸ்ட் வீக்னஸ் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க. ஆனா அரோரா வந்து நேத்து ஒன்று பண்ணது என்னால் புரிஞ்சிக்கவே முடியலங்க. அது என்னன்னா, இவங்க எப்போ பாரு துஷாரை மிஸ் பண்றேன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் நேற்று யாருக்கு தேங்க்யூ சொல்லணும் போது, சாரி யார்கிட்டையும் சொல்ல தேவையில்ல, தேங்க்யூ வந்து வினுக்குட்டி கிட்ட சொல்லணும், அதே மாதிரி கமருதீன் கிட்ட சொல்லணும். ஏன்னா என்னை எப்போ பாரு சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் துஷார் எனக்கு நிறைய துஷார் எனக்காக பேசினா, டைமை ஸ்பெண்ட் பண்ணா, அவனுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை சொல்லவே இல்லை. நேற்று மட்டும் துஷாரை மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க ரொம்ப செலக்டிவா இருப்பாங்க. திடீர்னு துஷாருன்னு வாங்க, திடீர்னு துஷாரை கண்டுக்க கூட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு துஷார்லாம் இவங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க.
ஏற்கனவே விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடி உள்ள வந்து அட்டாக் பண்ணவங்களே அடிச்சு உட்கார வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வரவங்க எல்லாம் பாருங்களேன், ஜாலியா மட்டும் தான் பேசுவாங்க, சீரியஸா எதுவுமே பேச மாட்டாங்க. துஷார் வெளியே இருக்கும் போதுமே சரி, அவங்கள நான் உள்ள போய் அட்டாக் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்ல. ஏன்னா அட்டாக் பண்ணா அது இவனுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும், தேவையில்லாம இவனுக்கு தான் கொஞ்சம் கெட்ட பேர் ஏற்படுத்தும். ஸோ சாதாரணமா பேசிட்டு இங்கிருந்து போயிடுவான், அதுதான் நடக்கும். ஸோ இந்த வீக் ரொம்ப போரிங்கா போகும்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.